ஹியூண்டாயோட i20 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூண்டாய் i20 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான கார் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப காலமாகவே பீப்புளுக்கு ஒரு ப்ரீமியமான இன்டீரியர், ஒரு ப்ரீமியமான ஒரு சாஃப்ட் ரைட் குவாலிட்டி இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஆஃபரிங் ஃப்ரம் ஹியூண்டாய். i20யோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி, வெரி குட் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் லுக்கர், ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கிங் கார் அப்படின்னே சொல்லலாம். 2027 அடுத்த ஜென்ரேஷனே மாறப்போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண முடிஞ்சா அது வாங்க. இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், தட் இஸ் எஃபிஷியன்சி. 1.2 லிட்டர் காப்பா இன்ஜின், பவரும் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணாது, அட் த சேம் டைம் மைலேஜும் உங்களுக்கு பெருசாக தராது. ஸோ ஒர்ஸ்ட் இன் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அந்த 1 லிட்டர் TGD இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சிக்கு லாஸ் வந்துட்டு பெருசாலாம் இருக்காது. பட் ஆனாலுமே கூட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சும்மா தெரிக்கும். அந்த இன்ஜின் அண்ட் சஸ்பென்ஷன் காம்பினேஷன் அந்த i20 என்லைனில் இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்டு கொஞ்சம் அப் பண்ண முடியும்னா i20 என்லைன் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அல்ட்ராஸும் பெலினோவும் இருக்குது. இப்போ நான் ஏன் வந்துட்டு ஒரு i20 விட்டுட்டு பெலினோ எடுப்பேன்னா, எஃபிஷியன்சி கெயின்ஸ் சிட்டி கண்டிஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 to 15 கிட்ட தருவாங்க சென்னை மாதிரி சிட்டிலேயே. i20யோட 1.2 லிட்டர் காப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் 9 to 11 வரும். அண்ட் அதோட இன்னொரு காம்படிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராஸ் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக்கில் வேணும்னா அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் ஹியூண்டாய் i20. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் இன் த செக்மெண்ட். கண்ணை மூடிட்டு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அது கண்ணை மூடிட்டு வாங்கலான்னு சொல்லக்கூடிய கார், ஒரு எக்ஸலண்ட் ரீசேல் வேல்யூ. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கார் சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்துக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கிறேன்.